ஸோ கைஸ், நீங்க நம்ம ஒய்கே ரியாக்ஷன் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த ஒரு நேரத்துக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன அதுனா, ஜனநாயகன் சாங்கோட படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த போஸ்டர் வந்த செகண்ட் வந்து அப்படியே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஏசடி கேட்டப்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரிலீஸ் டேட் வந்து இந்த மாசமே கொடுப்பாங்கன்றது சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா 23ஆம் தேதி அவ்வளோ அடுத்த வாரம் ரிலீஸ். இன்னைக்கு சாங் வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு போஸ்டர் விட்டு மறுநாள் தான் வந்து சாங் வந்து விடுவான்னு சொல்லி போஸ்டர் விடுவாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2 டே அட் 6:30 அப்படின்னு சொல்லி போஸ்டர் வந்திருக்கு. ஒரு போஸ்டர் வந்து பார்க்கும் போது ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அந்த அடியே என் பொந்தினே அப்படின்னு அந்த வரி ஒன்று எழுதி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எமோஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரா பேசாம போய் ரியாக்ஷனை போட்டுருவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து தளபதி தரிசனம் தான் எல்லாருமே சொல்றவங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுற மாதிரி. இந்த இந்த இடத்துல இந்த வீடியோல ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன், ப்ரௌடா சொல்லணும்னா தளபதியோட ரசிகர் தான். வந்த எல்லா போஸ்டர்லயுமே இந்த ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அந்த பேர் இருக்கும் போது ஒரு தளபதி ரசிகனா எனக்கு ப்ரௌடா இருந்துச்சு. ஒரு ப்ரௌடா வரணும் ஒரு ஃபீலிங். ஓவரா பேசாம நம்ம போய் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். நம்ம போய் வந்து சாங்கை பார்த்தல. ஓகே, ஸோ வந்து பாட்டு வந்து 2 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க. கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே பரவாயில்ல. இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு சின்ன சந்தோஷம் தான். பாட்டை பார்த்துருவோம். இந்த ஒத்த பேர் நான் பார்த்த ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. புரியாம தள்ளி போவாது, மூக்கிச்சு மொழி கேட்காம போக, என் சோலையெல்லாம் கண்ணீரில் பாட, ஓ நீயா போக சொன்னாலும் போக மாட்டேன், நீ தீயா மாறி நின்னாலும் வேக மாட்டேன், என் காலம் தூங்க சொன்னாலும் தூங்க மாட்டேன், கண்ணின் மணி காத்திருப்பவாய், அடியே என் பூந்தேனே, அடியே என் ஜெம்மீனே, அறியாம தள்ளி போவாது, மகளே என் மாம்பூவே, முடியாம நின்னேனே, புரியாம தள்ளி போவாது. இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ரொம்பவே சாங்குக்கு கம்மியான ஒரு டியூரேஷன் தான் சாங்குக்கு. ஒரு நல்ல ஃப்ளோவா போயிட்டு இருக்கும், அது அப்படியே முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 ஃப்ரேம்லயுமே வந்து தளபதி வந்து கண் கலங்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்கும் போல அந்த அப்பா அம்மாவுக்குள்ள இருக்க அந்த ஒரு இது. படம் வந்தாதான் தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு போஸ்ட்லயோ ரீல்ஸ்லயோ வந்து பார்த்ததுல வந்து 1.5 கோடி பேர் வந்து ஜனநாயகனை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. எப்படி இருக்குன்னா, இது வந்து துப்பாக்கி படத்தோட அதிகமா நடந்துருச்சா, கம்மியா இருந்துச்சா, அதை விட அதுக்கு அந்த 1.5 கோடிக்கு அப்புறம் தமிழ்நாடே அந்த படத்தை பாக்குறதுக்கு ரீல்ஸ்ல சரி எங்கனாலும் சரி 23 என்ன பிளான் படம் அப்படியே டிக்கெட் புக் பண்றாங்க, அட்வான்ஸ் புக்கிங் வருது, பூரா கத்துறாங்க செய்யறாங்க. என்னடா லீக்கான படத்துக்கு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு சந்தோஷம் அந்த ஜனநாயகன் அந்த சர்டிபிகேட் கிடைச்சது. 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகல. கோலி ஜூசஸ் இஸ் கம்மிங் என கேட்டா அப்படிதான் வந்து தளபதி ரசிகளுக்கு யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தளபதி ரசிகர்களுக்கு கோலி ஜூசஸ் இஸ் கம்மிங் தான், அவ்வளவுதான். அதுல இருந்துச்சு. பாட்டு வந்து ஒரு நல்ல ஃப்ளோ தான்.
ஒரு அந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃப்ளோ தான், நல்லா இருக்கு. முக்கியமா அனிருத் வாய்ஸ் மனுஷன் பெருசான். அந்த ஒரு ஃப்ளோலனாலும் சரி, ஒரு எலிவேஷன் சாங்னாலும் சரி, அனிருத் அந்த வாய்ஸ் மட்டும்தான் பயங்கரமா இருந்துச்சு. இனி வர ஜனநாயகன் அப்டேட் ட்ரெய்லர் டீசர் வரும். எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் டீசரா இருந்தாலும் சரி, ரிலீஸ் ட்ரெய்லர் தான் கன்ஃபார்ம் ரியாக்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போமா? ஸோ